தென்றல் வந்து தீண்டாதோ தெம்மாங்கு பாடாதோ தென்றல் வந்து தீண்டாதோ தெம்மாங்கு பாடாதோ செல்ல மகன் கண்களிலே நின்று விளையாடாதோ ஆத்துக்கு அந்த சாப்பாடு போடணுங்க, சாப்பாடு போட்டுக்கிட்டே காதை குத்துவோம். கழுகு நல்ல மிளகும் தானே கலந்து வரும் கப்பலில், கழுகு நல்ல தெளி தெளித்தும் கணக்கெழுதும் உங்கள் மாமே. தெம்மாங்கு பாடாதோ மானா நல்ல மதுரையில மாடு எல்லாத்தையும் எல்லாத்தோட பயங்கரமான ஆளு. அவரை மாதிரி ஒரு ஆளு நான் கனடால அந்த உலகத்திலே பார்க்க முடியாது. இந்த பின்னாடி பெப்சி வச்சிருந்தாங்க. அந்த பெப்சியை பார்த்த உடனே அந்த மாமான்னு வந்த உடனே ஞாபகம் வந்துட்டு, இவர் என்ன பண்ணுவாரு, 250 ml பெப்சி ஒரு கேன்ல விற்பாங்க இந்தியாவில. அந்த கேனை முதல்ல வாங்கிக்கிடுவாரு. பச்சை போர்டு டாஸ்மாக்னு எங்க தொங்குதோ அங்க ஒரு கோட்டரையும் வாங்கிக்கிடுவாரு. இந்த பாதி கேனு பெப்சி இருக்குல்ல, எந்த தப்பு பண்ணினாலும் அதுலயும் ஒரு சாமி கும்பிட்டு பண்ணணும். முதல்ல பெப்சியை திறப்பாரு, திறந்துட்டு 2 சொட்டை தொட்டு தலையில வைப்பாரு. 2 சொட்டை இப்படி பகவானுக்கு விடுவாரு. யாரு பகவான் பெப்சி குடிப்பாரு அவருக்கு. இப்போ அரை பாட்டில் பெப்சியை கீழே ஊத்திடுவாரு. அந்த சரக்கு இருக்குல்ல, கோட்டரை ஓபன் பண்ணி இதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருவாரு. இப்ப நீங்க பஸ்ல குடிக்கலாம், பப்ளிக்ல குடிக்கலாம். ஏன்னா அது பெப்சி பாட்டில் 2 சரக்கும் கருப்பா இருக்கும், பெப்சியும் கருப்பா இருக்கும். இவருக்கு ஒரு
பழக்கம். எங்க வீட்டுக்கு பின்னாடி சைடுல 2 அடி இடம், இந்த சைடுல 2 அடி இடம் இருக்கு மதுரையில. இவர் இந்த 2 அடி இடத்துல இந்த பெப்சி பாட்டில குடிச்சிட்டு அங்க வச்சுட்டு உள்ள வந்துருவாரு வீட்டுக்குள்ள. எங்க அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் விளையாண்டுகிட்டே இருந்தான், வீட்டை சுத்தி போயிருக்கான், பெப்சி பாட்டில இருந்து நல்லா எடுத்து குடிச்சிட்டான். குடிச்சிட்டு விடிய காலம் 10 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு. 11 மணிக்கு படுத்தவே விடிய தூங்குறான், எந்திரிக்கவே மாட்டேங்கான். மறுநாள் காலைல என்னடா ஆச்சு, எதுக்குடா இவ்வளவு நேரம் தூங்குறேன்னு கேட்ட உடனே, சித்தப்பா அங்க ஒரு பெப்சி பாட்டில் இருந்தது, அது எங்க அப்படின்னு கேக்குறான். ஏன் அது நல்லா இருந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அவர் பாட்டில இவன் அடிச்சிட்டான் அப்படின்னு. அவரு மெதுவா வந்து சொல்றாரு, உங்க அண்ணன் சொல்றாரு நான் அடிச்சு போடுவான், அதனாலதான் நான் யாருக்குமே சொல்லாம இருக்கேன் அப்படின்னாரு. சின்ன பையன் நானாவா? கனடா இல்லையா? நீங்க எங்கனாலும் குடிக்கலாம், இது பெப்சி தானே. கொழும்புல கூடாரமா கொத்தமல்லி வியாபாரமா, கொழும்புல கூடாரமா கொத்தமல்லி வியாபாரமா, கொத்தமல்லி வித்து வரும் உங்க மாமா கொலுசு பண்ணி வருவாரோ, தெம்மாங்கு பாடாதோ, செஞ்சி இல்ல கூடாரமா செவந்திய புனந்தவனம், செவந்திய பூவி செல்லவோ உங்க அப்பா செயின பண்ணி வருவாரோ, தெம்மாங்கு பாடாதோ, மதுரையில கூடாரமா மல்லிகை பூ வியாபாரமா, மல்லிகை பூ வித்தல்லவோ உங்க அப்பா மாலை பண்ணி வருவாரோ, தெம்மாங்கு பாடாதோ. மல்லிகை பூவும் பார்க்கல, முல்லை பூவும் பார்க்கல, கனகாம்பரம் பார்க்கல, அக்காவுக்கு மட்டும் தான் பூ எங்க கிடைச்சதுன்னே தெரியல இன்னைக்கு. ஆமா ஆமா. இந்த மாபெரும் சபையிலே வந்த நீங்கள் அனைவரும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? மங்கள வாலியவே வாலியவே மங்களம் வாலியவே, பாட சரஸ்வதியே அருள் புரிவாய் அருள் புரிவாய், நன்கொடைகள் கொடுத்தவர்கள், மைக்கு செட்டு வைத்தவர்கள், ஆபரேட்டர் வாழ்க வாழ்க, சீரியல் செட்டு போட்டவர்கள், ஒளியும் அமைத்தவர்கள், இந்த பந்தலதும் போட்டவர்கள், இந்த பந்தலில வந்த சனம், பார்க்க வந்த சனங்கள் எல்லாம் எங்க கதை கேட்டவங்க, ஏசினவ பேசினவ, நீங்க எல்லோரும் வாழ வேண்டும். என்